சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த இனிப்பு சீடை செய்கிறதுக்கு வந்து மைதா மாவு வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வரைக்கும் வரும். இந்த 2 கப் வந்து 1/2 கிலோ வரும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வந்து நம்ம எப்பொழுதும் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இந்த சீப் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா அழுத்தி திரும்பவும் நல்லா அழுத்தி போட்டு பனைஞ்சு வச்சா அந்த மாதிரி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பிராண்ட் தான் வந்து பொரிக்கிறதுக்கு, முறுக்கு பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, எது பொரிக்கிறதுக்கும் சரி நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஒன்லி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து எனி ரைஸ் பிராண்ட் ஓகே தாங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே வருது. ரைஸ் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. திரும்ப கூட நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். ரைஸ் பிராண்டை வந்து ஒரு 2-3 தடவை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அதனால் நான் வந்து ஒன்லி ரைஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சீப்பு சீடைகள் எல்லாம் கரண்டியில் எடுத்து வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நம்ம கையில் தான் ஒன்று ஒன்றா எடுத்து போட முடியாது. அதனால் கரண்டியில் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கையிலையும் வந்து எண்ணெய் தெரிக்காது. கோட்டிங் வந்து அப்படியே உப்பெல்லாம் பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். சீப்பு சீடைக்கு வந்து சுகர் சிரப்பு கோட்டிங் வந்து வெளியில் கொடுக்கணும். அதுக்கு வந்து சுகர் வந்து நம்ம 2 கப் மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சுகர் இருந்தால் போதும். 1/2 கப்பே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த சுகர் எவ்வளோ முழுகுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சிரப்பு தான் செய்ய போகிறோம். அதனால் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து கம்பிப்பாக தான் வரணும். லைட்டாக அப்படி கம்பிப்பாக தான் வரும்போது நம்ம ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப போட்டு முருக வைக்க வேணாம். லைட்டாக அந்த கம்பிப்பாக தான் வந்தால் போதும். ஏன்னா இந்த பதத்தில் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப வெள்ளையாயிரும். ஜீனி வந்து அப்படி பூத்த மாதிரி ரொம்ப புத்துரும். இது கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும். அந்த சூட்லேயே கரெக்டாக வந்துடும். அது நீங்கள் இதை நல்லா அது போட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக எல்லாமே வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். ஆறி பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே வந்து